விருச்சராசி நேயர்களுக்கு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டுங்கிறது இரண்ட காலம் நீங்கி ஒளிபெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அமைய போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை பொறுத்த வரைக்கும் வருட கிரகங்கள்ல சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது மற்றும் குருவினுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குதுங்கிறத பார்ப்போம். இந்த தமிழ் புத்தாண்டு இந்த கிரகங்களை நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னம்னா, சனி பகவான் உங்க விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரிச்சுட்டு இருக்காரு. அதே சமயம் ராகு உங்க ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலும், கேது உங்க ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திலும் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. மிக முக்கியமாக குரு பகவான் ஜூன் 2, 2026 வரைக்கும் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் அதற்கு பிறகு அவர் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு சாதாரணமா வரலைங்க, உச்சம் பெற்று பயிற்சி ஆகிறார். இந்த கிரக அமைப்புகள் விருச்சிக ராசினருக்கு தரும் மிக முக்கியமான செய்தி என்னன்னா, ஜூன் மாசத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ராஜயோகமான பொற்காலம் தொடங்க போகுது அப்படிங்கிறது தான். 8ல குரு இருந்தாலும், அதாவது 8ல குரு இருக்கிற வரைக்கும் சில மன உளைச்சல்களும் தேவையற்ற அலைச்சல்களும் இருந்துட்டு இருக்கும். ஆனா ஜூன் மாச குரு பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வந்து உங்க ராசியே பார்க்கறதால அந்த டைம்ல இருந்து உங்களுக்கான நல்ல காலம் தொடங்குதுன்னு சொல்லலாம். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ற மாதிரி உங்க கஷ்டங்கள் அனைத்தும் வரக்கூடிய ஜூன் மாதத்திலிருந்து சூரியனை கண்ட பனி போல விளையிடும். 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதால குழந்தைகளோட வருங்காலம் குறித்த சிறு கவலைகள் அப்பப்போ வந்து போகும். ஆனா பூர்வ புண்ணிய பலத்தால பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே சமயம் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால வீடு வாகன மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதுவும் பாசிட்டிவா தான் இருக்கு. முக்கியமா தாய் வழி உறவினர்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. தாய் வழி உறவுகள் மட்டும் சில கௌரவ குறைச்சல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதால அவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்றேன், ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்து அவங்களுக்கான பிரச்சனையை தீர்த்து வைக்கிறங்கிற மாதிரி விஷயத்துக்குள்ள போகாதீங்க. அதே சமயம் 10ஆம் இடத்துல கேது உங்க தொழில இதுவரைக்கும் கிடைக்காத சில நுணுக்கங்களை கற்று தருவார். ஆன்மீகம் சார்ந்த தொழில் இருக்கவங்களுக்கு இந்த பராபவ வருடம் ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய வருடம் அமைய போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டின் 2ஆம் பாதி மிகச்சிறப்பா இருக்க போகுது. ரொம்ப நாட்களா முடங்கி கிடந்த பண வரவுகள் ஜூன் மாசத்துக்கு பிறகு எந்தவித இதுவரைக்கும் இருந்த தங்கு தடைகள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு உங்க கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு மற்றும் நீண்ட நாளா நீங்க எதிர்பார்த்திருந்தக்கூடிய இடமாற்றம் போன்ற அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். முக்கியமா உங்க உத்தியோகத்தில் உங்க மேல் அதிகாரிகள் சொல்லக்கூடியவர் உங்க உழைப்பை அங்கீகரிக்கக்கூடிய ஆண்டாக இது நிச்சயமா அமையும். முக்கியமா சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு உங்களோட வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்காகவும் புதிய முதலீடுகளை செய்யறதுக்காகவும் இந்த குறிப்பிட்ட இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கீங்க. முக்கியமா குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இரும்பு, எண்ணெய் மற்றும் கட்டுமான துறையில் இருக்கவங்களுக்கு லாபம் குளிக்கக்கூடிய ஆண்டா அமையும். அதே சமயம் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில புதிய உச்சத்தை தொடர்றதுக்கான வாய்ப்பை சனி மற்றும் உச்ச குரு ஏற்படுத்தி தருவாங்கன்னே சொல்லலாம். பங்குச்சந்தை முதலீடுகள்ல ஜூன் மாசத்துக்கு பிறகு நீங்க எதிர்பார்த்த மிகப்பெரிய லாபத்தையெல்லாம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் திறக்கப்படும். குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி பொங்கறதுக்கான வாய்ப்புகளை குரு பகவான் உச்சகுரு ஏற்படுத்தி தருவார். இதுவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பழைய மனஸ்தாபங்கள் நீங்கி இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல ஒற்றுமை பலப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திருமண தடையால வருந்திய விருச்சிக ராசி இளைஞர்களுக்கு ஜூன் மாசத்துக்கு பிறகு மிகச்சிறந்த வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட நாளா நான் 80s கிட்ஸு 90s கிட்ஸு எனக்கு பொண்ணே கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் வரக்கூடிய ஜூன் மாசத்துக்கு மேல உச்ச குருவின் பயிற்சியால ஒரு சிறு முயற்சி எடுத்து வச்சீங்கன்னா திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகளை நிச்சயமா அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். அதே சமயம் குழந்தை பேருக்காக ஏங்கி வெயிட் பண்ற தம்பதிகளுக்கு இந்த காலகட்டம் முயற்சி பண்ணீங்கன்னா வாரிசு யோகம் உண்டாகும். குழந்தைகளின் கல்வி மற்றும் விளையாட்டு திறமை உங்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விதத்தில் அமைய போகுது. ஸோ அதே சமயம் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த நீண்ட கால வில்லங்கங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு அந்த சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேர்வதற்கான அமைப்பை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த குரு பகவான் தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு பாக்குறப்போ, நீண்ட நாள திட்டம் போட்டு இருப்பீங்க, புதிய வீடு கட்டுறது அல்லது நிலம் வாங்கி போடணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கனவு எல்லாமே இந்த வரக்கூடிய பராபவ வருடம் நனவாகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். நவீன ரக வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகமும் விருச்சிக ராசினருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில
உங்களுக்கு செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா அதிகரிக்கும். மாணவர்கள் கல்வியில அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த பராபவ வருடம் அமைய போகுது. உயர்கல்விக்காக வெளிநாடு போகணும்னு விரும்பிட்டு இருந்தவங்களுக்கு இதுவரைக்கும் அந்த தடைகள் எல்லாமே உடைஞ்சு நல்லபடியான வாய்ப்புகள் நிச்சயமா அந்த காலகட்டத்தில் அமையும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். உங்களுடைய புகழ் சமூகத்தில் பரவுறதை நீங்களே கண்ணில் பார்க்கலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசினருக்கு ஜூன் மாதம் வரைக்கும் சின்ன சின்ன சோர்வுகள், அதே சமயம் வயிறு சம்பந்தமான உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கு பிறகு உங்கள் உடல்ல இருந்த அனைத்து நோய்களும் நிவர்த்தி ஆகி நீண்ட நாளா டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே அதற்கான சிறந்த தீர்வு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமா கிடைக்கும். அதன் பிறகு உங்களோட உடல் பொலிவு பெற்று ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகளையும் குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். சமூகத்தில் உங்களுக்கு கௌரவ பதவிகள் அல்லது அரசியல் ரீதியான வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் ஜூன் மாசத்துக்கு பிறகு முற்றிலுமாவே மறைஞ்சிடும் சொல்லலாம். உங்களை வீழ்த்த நினைப்பவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு வியக்கக்கூடிய அளவுல உங்க முன்னேற்றம் இருக்கும்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில பிறந்த பெண்களுக்கு பொன் பொருள் மற்றும் ஆபரண சேர்க்கைகள் இந்த வருஷத்துல ரொம்ப அதிகமாவே இருக்கும். விருச்சிக ராசியில பிறந்த பெண்கள் அதிகமா நகை நட்டு வாங்குறதுக்கான வருஷமா இந்த பராபவ வருஷம் அமைய போகுது. முக்கியமா பெண்களை பொறுத்த வரைக்கும் புகுந்த வீட்டில் உங்க கை ஓங்கி நிற்கக்கூடிய சூழலையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்திடுவார். சனியும் ஏற்படுத்திடுவார். சகோதர சகோதரிக்குள்ள இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் மற்றும் பூசல்கள் எல்லாமே மறைஞ்சு ஒற்றுமை பலப்படும் இந்த காலகட்டத்துல. அதே சமயம் இந்த வருஷம் முழுவதுமே உங்க தன்னம்பிக்கை மிக உயரத்தில் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய மன ஆற்றல் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உங்களுக்கு வந்து சேரும். அதே சமயம் புதிய நண்பர்கள் சேர்க்கை உங்களுக்கு பல வகையிலையும் தொழிலுக்கும் சரி உத்தியோகத்துக்கும் சரி பெரும் உதவியாக இருக்க போகுது. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா இந்த பராபவ வருஷம் விருச்சிக ராசினருக்கு ஒரு மாபெரும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய போகுதுங்கிற மாற்று சந்தேகமே இல்லை. 9ல குரு வந்து விருச்சிக ராசிக்கு ரொம்ப ரொம்ப அமைப்பான ரொம்ப ரொம்ப அருமையான அமைப்புன்னு சொல்லாங்க. இதை நல்லபடியா விருச்சிக ராசியில பிறந்தவங்க பயன்படுத்திக்கிங்க. அதே சமயம் விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த 9ல குரு மட்டும் இல்லாம 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பல வகையிலையும் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தையும் முன்னேற்றத்திற்கான பாதையையும் ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டு தந்துடுவாரு. ஸோ 4ல் இருக்கக்கூடிய ராகு சின்ன சின்ன தொந்தரவை தந்தாலும் அதை பத்தி பெருசா நீங்க அழைக்க வேண்டியதில்லை. ஸோ எந்த வகையிலையும் உங்களை வந்து குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுங்கிறது வந்து மிக மிக அற்புதமான அமைப்பு. அதே குரு பகவான் உங்க கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய மீனத்தில் இருக்க சனியை பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான அமைப்புங்க. உங்க திரிகோணத்தில் இருக்கக்கூடிய சனிய குரு பார்க்கக்கூடிய அமைப்பு. பொருளாதாரத்தில் இருந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆக போகுது. ஸோ விருச்சிக ராசியில பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இந்த வரக்கூடிய பராபவ வருஷத்தை நல்லபடியா யூஸ் பண்ணிக்கிங்க. அதே சமயம் இந்த வருஷத்துல நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன தடைகள் நீக்கிறதுக்காகவும் இந்த விஷயத்த பண்ணலாம். அதாவது உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில்கள்ல செவ்வாய் தோறும் முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் போடலாம், 6 தீபம் போடலாம். இந்த மாதிரி வழிபாடு செய்யறது மூலியமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடைகள் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயம் செவ்வரளி மாலை முருகனுக்கு சாத்தி வழிபடுவதும் பல தடைகளை நிவர்த்தி பண்ணும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது உங்களுக்கு, அதாவது குறிப்பா சுயதொழில் செஞ்சுட்டு இருக்கிற விருச்சிக ராசினருக்கு, இந்த ஆள் பற்றாக்குறையில் அவதிப்படுறவங்க எல்லாத்துக்குமே இந்த வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு போட்டு வழிபட்டு வரதன் மூலியமாக உங்கள் தொழிலில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடை தாமதங்கள் எல்லாத்தையுமே போக்க உதவக்கூடிய காலகட்டமா இருக்கும். ஸோ விருச்சிக ராசினரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்க கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கையில சுகங்கள் பெறதுக்கான வாய்ப்புகளை நிச்சயமா அந்த வருடம் ஏற்படுத்தி தர போது. ஏழை எளியவங்களுக்கு அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வது சனியின் அருளை பெற்றுத்தரங்கிறத மறந்துடாதீங்க. தினமும் கந்தர் சஷ்டி கவசம் பாராயணம் செஞ்சு வந்தீங்கன்னாலே உங்க வாழ்க்கையில சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுத நீங்களா கண்ணார பார்க்கலாம். ஸோ விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த பராபர வருடம் தமிழ் புத்தாண்டு பல வகையிலையும் நன்மைகள் தேடித்தரக்கூடிய ஆண்டாக அமையணும் நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனல்ல ஸ்ரீவாரி ஜோதிடம்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. விருச்சிக ராசினருக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.